ஜிஎஸ்டி தொகையை சமமாக வழங்க முடியாதவர்கள் தொகுதி மறுசீரமைப்பை எப்படி சமமாக வழங்குவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வபெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களின் வியர்வையையும் ரத்தத்தையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை எனவும், தமிழ்நாட்டை இந்தியாவின் ஒரு மாநிலம் போன்று பாஜக அரசு நடத்துவதில்லை எனவும் விமர்சித்தார். மேலும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக முருகன் மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் மக்களை பதற்றத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜக சார்பில் முருகன் மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். வட மாநிலங்களில் கலவரத்தை தூண்டுவது போன்று தென் மாநிலங்களிலும் பாஜக அரசு கலவரத்தை தூண்ட நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு மூலம் தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இறங்கியிருப்பதாகவும், பாஜகவின் உள்நோக்கம் புரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாகவும் விமர்சித்தார். இதெல்லாம் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள்? தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை? இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு எல்லாம் பயம் காட்டுறாங்க அப்படின்னா யார் பயம் காட்டுற? நீங்க தான் பயம் காட்டுறீங்க, வேற யாரும் பயம் காட்டணும் மக்களை. மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும்னு RSS பிஜேபி விரும்புது. அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க. எதுக்காக? என்ன தேவை இருக்கு? ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு முருகர் மாநாடை பழனியில நடத்தினார். இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு? நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்ல நடத்தணும், உத்தரப்பிரதேசம் நடத்தணும், ராஜஸ்தான்ல நடத்தணும், மத்திய பிரதேசம் நடத்தணும். அதுதான் சமத்துவம். புதுச்சேரியில் போலி வர்த்தக செயலி மூலமாக அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி 54 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த அசாம் மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வரான இவர் முகநூல் பக்கத்தில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக அதிக லாபம் ஈட்டலாம் என்று வந்த விளம்பரத்தை கண்டு அதில் கிடைத்த தகவலின்படி வாட்ஸ்அப் குழு ஒன்றில் சேர்ந்துள்ளார். அதில் மர்ம நபர் ஒருவர் கூறிய ஆசை வார்த்தைகள் படி ராஜ்குமார் முதலில் 20,000 முதலீடு செய்த நிலையில் கூடுதலாக 20,000 ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது. இதனை நம்பிய ராஜ்குமார் அந்த மர்ம நபர் கூறியதன் பேரில் தொடர்ந்து தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து பல தவணைகளாக ரூபாய் 54,50,000 ரூபாய் வரை அந்த நபர் கூறிய வங்கி கணக்கிற்கு செலுத்தியுள்ளார். பின்னர் அவருக்கு 96 லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாக வந்த குறுஞ்செய்தியை கண்டு ராஜ்குமார் வங்கி சென்ற நிலையில் அவரது கணக்கில் எந்த பணமும் வரவில்லை என்று தெரியவந்தது. இதனை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராஜ்குமார் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் பேரில் பணம் செலுத்தப்பட்ட வங்கி கணக்கு மற்றும் வாட்ஸ்அப் உரையாடல்கள் மூலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனை அடுத்து குற்றவாளி அசாம் மாநிலம் மோரிகான் பகுதியைச் சேர்ந்த அஜிபுர் ரகுமான் என தெரியவந்தது. இந்நிலையில் அசாமிற்கு சென்று தலைமறைவாக இருந்த அஜிபுர் ரகுமானை போலீசார் கைது செய்தனர். இதனை அடுத்து அவரிடமிருந்து 3 செல்போன்கள், சிம் கார்டு, 2 லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் அவரை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சோசியல் மீடியா அது மூலியமாக தான் சைபர் கிரிமினல்ஸ் ஒவ்வொருத்தவங்களையும் அவங்களுடைய வலைக்குள்ள இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த கேஸ்ல ராஜ்குமார்னு சொல்லிட்டு லாஸ்பேட்டக்காரர் அவர் ஒரு கமெண்ட் பண்ணுறாரு. இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அதில் 54 லட்சம் பதிவு போயிட்டுன்னு சொல்லிட்டு அப்போ அவரை விசாரிக்கக்குள்ள அவர் ஃபேஸ்புக்கில் ஆன்லைன் ட்ரேடிங் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாரு. அதை கிளிக் பண்ணி இவரோட டீட்டெயிலை பற்றிக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி இவரை வாட்ஸ்அப்பில் கூப்பிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணக்குள்ள இவரை அழகாக இவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் இவர் ஆன்லைன் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இவரை செலக்ட் பண்ணிட்ட பிறகு இவரை டெலிகிராம் லிங்க்ல கூப்பிடுறாங்க உள்ள. துக்ளக் குருமூர்த்தி நான் மிகவும் மதிக்கும் நபர்களில் ஒருவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னைக்கு தனது குடும்பத்தினரை சந்திக்க செல்ல உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தன்னை சந்தித்த துக்ளக் குருமூர்த்தியை 30 வருடங்களாக தெரியும் எனவும், நான் மிகவும் மதிக்கும் நபர்களில் அவரும் ஒருவர் எனவும் தெரிவித்தார். அதேபோன்று சைதை துரைசாமியும் தன்னை சந்தித்ததாகவும், அவரும் தனக்கு நெருங்கிய நண்பர் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து அன்புமணியும் தன்னை சந்தித்து பேசியதாக கூறிய அவர் இது தொடர்பாக மற்றொரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பதாக கூறி சென்றார்.
பாஜகவின் மதவாத அரசியலுக்கு பிற மாநில மக்கள் மயங்கி விடுவது போன்று தமிழக மக்களும் முருக கடவுளும் மயங்க மாட்டார்கள் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாநிலத்திற்கு மாநிலம் மாறி மாறி பாஜக அரசு மதவாத அரசியலை கையில் எடுக்கும் எனவும், வட இந்தியாவிற்கு சென்றால் ராமர், விநாயகர், மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி, தமிழகத்திற்கு வந்தால் முருகன் என்று வெவ்வேறு வடிவங்களில் அரசியல் யுத்தியை பாஜக கடைபிடித்து வருவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாத சக்திகளை விரட்டியடிக்கக்கூடியவர் எனவும், சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் முருகர் உறுதிப்படுத்துவார் எனவும் தெரிவித்தார். 2029 நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு பாஜக அரசு 2027ஆம் ஆண்டே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தவுள்ளதாகவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். உத்திகளுள் ஒன்று, பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார். தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர். சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற 2026 தேர்தலில் உறுதிப்படுத்துவார். ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது. சாதிவாரி கணக்கெடுப்பு சூழ்ச்சி 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே அதை செய்து முடிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். மதுரையில் நடத்தப்படவுள்ள முருகன் மாநாடு அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து நடத்தக்கூடிய மாநாடு என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மதுரையில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளதாகவும், இந்த மாநாட்டினை பாஜகவோ சங் பரிவார்களோ நடத்தவில்லை எனவும், அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து நடத்தக்கூடிய மாநாடு எனவும் தெரிவித்தார். மேலும் இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும், அதனால் இந்துக்கள் தங்களுடைய ஒற்றுமைக்கான தளமாக முருகன் மாநாட்டை முருக பக்தர்கள் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முருகன் மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய மாநாடாக இருக்கும் எனவும், குஜராத்திலும் வாரணாசியிலும் நடத்தப்பட்ட தமிழ்ச்சங்க மாநாட்டினை அந்த மாநில மக்கள் கொண்டாடி வருவதாகவும் தெரிவித்தார். இந்து கோயில்கள், இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க ஒரு வேதனையுற்று நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருகபக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இன்றைய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான மாநாடாக இந்த மாநாடு இருக்குது. இந்த மாநாட்டை ஏன் குஜராத்தில் உத்தரப்பிரதேசம் நடத்தக்கூடாது? இதில் பிரித்தளம் சூழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா விநாயகரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ராமரை ஏற்றுக்கொள்கிறோம், முருகருக்கு ராமர் மாநாடு நடத்துகிறாங்க, விநாயகர் ஊரம் நடத்துகிறாங்க. இதே மாநாட்டை முருகர் மாநாட்டையே முருகர் மாநாடு தமிழ்நாடு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கோம். யார் சொல்ல? செல்வத்துறை தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம். ஏற்கனவே சௌராஷ்டிரா, குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடத்தணும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் ஊதுகோலாக செயல்படுவதால் அவரை பாஜக அரசு மிகவும் தந்திரமாக கையாண்டு வருகிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலில் குரல் கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எனவும், அதன் பின்னரை பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இதனை எதிர்க்க தொடங்கியதாகவும் தெரிவித்தார். மேலும் பாஜக கூட்டணி இல்லாதபோது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ஆதரவு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்தவுடன் அவரது வார்த்தைகள் மாற்றமடைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவின் ஊதுகுழலாக எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசி வருவதாகவும், அவரை பாஜக அரசு மிகவும் தந்திரமாக கையாண்டு வருவதாக விமர்சித்தார். கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறுகிறார்கள். இந்த தொகுதி சீரமைப்பில் நிச்சயமாக தமிழ்நாடு பாதிக்கும், அதே போல தென் மாவட்டங்களே பாதிக்கும் என்பதை தளபதி தெளிவாக சொன்னார். இது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார். இவ்வளவு பேசுகிற எடப்பாடி, இப்பொழுது அறிக்கை விடுகிற எடப்பாடி சட்டமன்றத்திலே ஆதரித்தார். அப்போ பிஜேபியோட ஒரு கூட்டணியில் சேரவில்லை. இப்போ பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தவுடன் வாய்ஸ் மாறுகிறது. இப்பொழுது அவர் பாஜகவுடைய ஊதுகுழலாக இனி பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் சொல்ல வேண்டிய பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி ஒரு தந்திரமாக ஒரு கையாளுறாங்க. எவ்வளவு இவர்
ஒப்பந்தத்துக்கு முன்னாடி கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி சேர்வதற்கு முன்னாடி என்னென்ன திட்டினாரோ அதற்கெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்குற வகையில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.